Hello friends, welcome to Rainbow Flavours. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு பனீர் கிரேவி தாபா ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நான் ரொட்டி பரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் இத பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 200 கிராம் பனீர் சேர்த்துக்கறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை நெய்யோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதை லைட்டாக வதக்கி விட்டதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கிரேவி எவ்வளோ நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், நம்ம தாபா ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெயின்போ ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.